அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பால்வண்ணநாதர் திருக்கோவில், திருக்கழிப்பாலை. இறைவன் பெயர் பால்வண்ணநாதர், இறைவி பெயர் வேதநாயகி. ஸ்தல விருட்சம் வில்வம், தீர்த்தம் கொள்ளிடம். புராணப் பெயர் திருக்கழிப்பாலை காரைமேடு, ஊர் திருக்கழிப்பாலை. தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது 4வது தலமாகும். தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இது 4வது தேவார தலமாகும். கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரம். உள்பிரகார நுழைவு வாசலின் இருபுறமும் அதிகார நந்தியர் தமது துணைவியருடன் உள்ளார். பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி தெய்வானுடன் சுப்பிரமணியர், கஜலட்சுமி, விஷ்ணு, பிரம்மா, அகோரமூர்த்தி, முயலகன் மாறிய நிலையில் தக்ஷாமூர்த்தி, கிராதமூர்த்தி, நாயன்மார்கள், சதுராதுர்க்கை, புவனேஸ்வரி ஆகியோர் உள்ளனர். சுந்தரர் பெருமான் இத்தலத்தை தரிசித்து, எங்கேனும் இருந்துன் அடியேன் உன்னை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு என யானும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே என தேவாரப்பதிகம் பாடியருளினார். இத்தலம் முன்பு கொள்ளிட ஆற்றின் வடகரையில் கரைமேடு என்னும் இடத்தில் இருந்ததால் இத்தலத்திற்கு கழிப்பாலை என்ற பெயர் இருந்தது. கொள்ளிட ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் கோவில் முழுவதும் சிதலமடைந்து விட்டது. எனவே தற்போது உள்ள இடத்தில் கோவில் கட்டி அதில் கழிப்பாலை இறைவனையும் இறைவியும் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். ஸ்தல வரலாறு. கபில முனிவர் ஒவ்வொரு சிவத்தலங்களாக தரிசித்து வரும்போது வில்வ வனமாக இருந்த இப்பகுதியில் தங்கி சிவபூஜை செய்ய நினைத்தார். இப்பகுதியில் பசுக்கள் தானாக பால் சுரந்து வந்த காரணத்தினால் மணல் முழுவதும் வெண்ணிறமாக காட்சியளித்தது. கபில முனிவர் இந்த வெண்ணிற மணலை எடுத்து லிங்கம் அமைத்து வழிபாடு செய்தார். ஒரு முறை அந்த வழியாக வந்த மன்னனது குதிரையின் கால்குழம்பு மணல் லிங்கத்தின் மீது பட்டு லிங்கம் பிளந்து விடுகிறது. வருந்திய முனிவர் பிளவுபட்ட லிங்கத்தை எடுத்துவிட்டு வேறு லிங்கம் பிரதிஷ்டை செய்ய நினைத்த போது இறைவன் பார்வதி சமேதராக காட்சி தந்து, முனிவரே, பசுவின் பால் கலந்த வெண்ணிற மணலில் செய்த லிங்கம் பிளவுபட்டிருந்தாலும் அதை அப்படியே பிரதிஷ்டை செய்துவிடுங்கள். காமதேனுவே பசுவடிவில் இங்கு வந்து பால் சொரிந்துள்ளது. எனவே இந்த லிங்கத்தை வழிபடுபவர்கள் சகல செல்வங்களும் அடைவார்கள் என்றார் இறைவன். இன்றும் கூட இக்கோவிலின் லிங்கம் வெண்ணிறமாகவே உள்ளது என்பது சிறப்பம்சமாகும். குதிரையின் கால் குழம்பு பட்டு பிளந்து போன வெண்ணிற லிங்கத்திற்கு தான் இன்றும் பூஜை நடக்கிறது. லிங்கத்திற்கு பின்னால் சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் உள்ளனர். லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த பாலை அருந்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் விலகும் என்பது நம்பிக்கை. எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்க இங்குள்ள விஜய விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தியில் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு. கபில முனிவர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் பெயருக்கேற்ப வெண்ணிறமாக சுயம்பு மூர்த்தியாக மிகச்சிறிய வானத்துடன் காட்சியளிக்கிறது. மேற்புறம் சதுரமாக வழித்தெடுத்தாற்போல் நடுவில் பள்ளத்துடன் அதிசயமான அமைப்புடன் லிங்க திருமேனி காட்சி தருகின்றது. அபிஷேகத்தின் போது பால் மட்டும்தான் இப்பள்ளத்தில் தேங்கும். மற்ற அபிஷேகங்கள் அனைத்தும் ஆவுடையருக்குத்தான் நடைபெறுகிறது. இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார். திருக்கழிப்பாலை என்ற இத்தலத்தில் சிவலிங்க பெருமான் வெண்ணிறமுடையவராக விளங்குகிறார். அதனாலேயே இறைவன் பால்வண்ண நாதேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இத்தலத்தில் அருட்காட்சி தருகிறார். வான்மீக முனிவர் இத்தலத்து இறைவனை வழிபட்டுள்ளார். கொள்ளிட நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் தேவார காலத்து பழைய ஆலயம் அடித்துச் செல்லப்பட்டதால் அக்கோவிலில் இருந்த பால்வண்ண நாதேஸ்வரர் சிதம்பரத்திலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவபுரி என்றும் திருநெல்வாயில் என்றும் வழங்கும் மற்றொரு சிவத்தலத்திலிருந்து தெற்கே தனி ஆலயத்தில் தனது மற்ற பரிவார தேவதைகளுடன் தற்போது எழுந்தருளியுள்ளார்.
இத்தலத்து பைரவர் காசியில் உள்ளது போல் நாய் வாகனம் இல்லாமல் 27 மண்டை ஓட்டுடன் பூணூல் அணிந்து சர்ப்பத்தை அரஞான் அணிந்து ஜடாமுடி சிங்கப்பல்லுடன் தனிக்கோவிலில் அருளுகிறார். காசியில் பைரவரை வடிவமைத்த சிற்பியே இங்குள்ள பைரவரையும் வடிவமைத்ததாக கூறப்படுகிறது. இத்தல பைரவரை வணங்கினால் காசி பைரவரை வணங்கிய பலன் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன. எனவே இப்பகுதி மக்கள் இத்தலத்தை பைரவர் கோயில் என்றே அழைக்கின்றனர். தேய்பிறை அஷ்டமி இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இத்தல இறைவன் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். அகத்தியருக்கு காட்சி தந்த தலங்களில் இத்தலமும் ஒன்று. இங்குள்ள நடராஜனின் சடைமுடி அள்ளி முடிந்த கோலத்தில் உள்ளது. அருகில் சிவகாமி அம்மன் தன் தோழிகளான விஜயா சரஸ்வதியுடன் உள்ளது தனி சிறப்பாகும். இத்தலத்தில் தைப்பூசம், நவராத்திரி, கார்த்திகை சோமவாரம், ஐப்பசி அன்னாபிஷேகம், மார்கழி திருவாதிரை போன்ற திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. கோவில் நடந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7:15 மணி வரை நடை திறந்திருக்கும். இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி.